கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் மேகா 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். செனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆமாங்க, ஏதோ ஒரு காரணமாக உங்கள் சொந்த ஊரை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு நீங்கள் அந்நிய இடத்துல வசித்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறார், சொந்த வீட்டில் இருக்க முடியலேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சொந்த திராட்சை செடி நிழலில், உங்கள் அத்திமரத்தின் நிழலில் பயப்படுத்துவார் இல்லாமல் உங்களை அமரச் செய்வேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எகிப்தியரின் அடிமைத்தனத்தில் வசித்து வந்த இஸ்ரேல் மக்களை மோசே மூலமாக வெளியே அழைத்து வந்ததும் அல்லாமல் கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கும் அவருடைய முற்பிதாக்களுக்கும் வாக்களித்த தேசத்தில் அமரும்படியாய், சமாதானமாய் அமரும்படியாய், தன் தன் சொந்த இடத்துல, சொந்த வீட்டில் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். சத்துருக்களை இஸ்ரேல் மக்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருந்தார் தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் அவ்வாறு செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு விசுவாசி தன் சொந்த வீட்டில் வாழ்ந்து வந்தார். பிசாசின் தொல்லை காரணமாக என்ன செய்வது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அக்கம் பக்கத்தினர், இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை, இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறினா நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வீங்க, இந்த பிசாசு தொல்லை உங்களை விட்டு நீங்கும்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தார்கள். அதையும் ஒருவேளை அப்படியாவது செய்து பார்ப்போமே என்று சொல்லி சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் இருந்து பார்த்தாங்க. அவங்களால அங்கேயும் இருக்க முடியல. என்ன செய்கிறது என்று தெரியல. ஒரு பக்கம் பிசாசின் தொல்லை, ஒரு பக்கம் சொந்த வீட்டில் இல்லையேங்கிற ஆதங்கம். இப்படியா இருக்கிற வேளையில் தேவனுடைய பாதத்தில் அந்த மகன் அமர்ந்து இந்த பிசாசின் தொல்லையிலிருந்து விடுதலை வாங்கினதும் அல்லாமல் சொந்த வீட்டில் பழையபடி ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் சொந்த நிலத்தில், உங்கள் திராட்சை செடிக்கு அடியில், உங்கள் அத்திமரத்தின் நிழலில் கர்த்தர் நிம்மதியாக பயப்படுத்துவார் யாரும் இல்லாமல் உங்களை வாழச் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்களிக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.